இஸ்ரோவோடைய ராக்கெட் லான்ச்சை நேரடியாக நம்ம ஸ்ரீஹரிகோட்டாக்கே போய் ஒரு வீடியோ லாக்லாம் பண்ணி போட்டிருப்போம். அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் உட்காரக்கூடிய அந்த கேலரி அப்படிங்கிறது ராக்கெட்டுடைய லான்ச் பேடில் வந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒரு ராக்கெட் புறப்படும் போது அதோட இன்ஜின்லேருந்து வரக்கூடிய நெருப்பு அப்படிங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்தது. வெறும் 3 வினாடிகளில் அந்த ராக்கெட்லேருந்து வரக்கூடிய நெருப்பு அந்த லான்ச் பேட் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எவ்வளோ தெரியுமா? ஒரு எரிமலை வெடித்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த லாவா குழம்பு எவ்வளவு கொதிநிலையில் இருக்குமோ அந்த அளவுக்கான வெப்பத்தை வந்து உமிழுது. 3000 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பத்தை வந்து அந்த லான்ச் பேட் தாங்குது. லான்ச் அப்போ வரக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது ஒரு அணுகுண்டு வெடிப்பு, ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனோடைய சத்தத்திற்கு சமமானது. அதை விட ஆபத்து அதிலிருந்து வரக்கூடிய ஷாக் வேவ், அங்கே இருக்கக்கூடிய கான்கிரீட்டை கூட தகர்க்கக்கூடியது. லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி 3-4 கிலோமீட்டர் வரை அதிலிருந்து வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் புகை வந்து சூழ்ந்திருக்கிறத கவனிச்சிருக்கலாம். இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு கேட்குறோம். உண்மையாகவே ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும் கிடையாது. அந்த லான்ச் பேட் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரு சின்ன சொதப்பல் ஏற்பட்டது அப்படின்னா மிகப்பெரிய விபத்து, மிகப்பெரிய உயிரிழப்பு, பொருளாதார இழப்புன்னு பெரிய சேதங்களை உண்டாக்கும். நாம் நினைக்கிற மாதிரி ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிராவிட்டி எதிர்த்து ஒரு ராக்கெட் மேலே போகிறது மட்டும் கிடையாது. பூமியோடு சண்டை போட்டு மிகப்பெரிய பாதிப்பை பூமிக்கு ஏற்படுத்தக்கூடியதும் இந்த ராக்கெட் லான்ச் தான். ஆரம்பங்களில் அப்போலோ மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பேட் அப்படிங்கிறது வந்து நெருப்பை தாங்கக்கூடியதாக இருந்தால் போதுன்னு நினச்சாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த பிரச்சனைகளை வைத்து தான் இது வெறும் நெருப்பை மட்டும் டீல் பண்ணுற விஷயம் கிடையாது, அதையும் தாண்டி லான்ச்சில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை சரி பண்ணாங்க படிப்படியாக. கடந்த 60 வருஷமாக நாசா இந்த லான்ச் பேட் இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜியில் மெல்ல மெல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டாந்து சேஃப்டியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்த சில வருடங்களில் எலான் மஸ்கோடைய SpaceX டெக்னாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான லான்ச் பேடில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படி நிறைய லான்ச் பேட் பற்றிய சீக்ரெட் இன்ஜினியரிங் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த சமீபத்தில் நடந்த ரஷ்யாவுடைய சோயஸ் அந்த ராக்கெட் லான்ச்சில் ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு நான் சொல்லியிருந்த அந்த வீடியோவில் லான்ச் பேட் பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கன்னு அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக கேட்டதால் இன்றைக்கி இந்த டாபிக் ராக்கெட் லான்ச் பேட் என்னும் இன்ஜினியரிங் மார்வல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஒரு ராக்கெட் லான்ச் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய நெருப்பு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ஆபத்து அதற்கும் மேலே அதுலேருந்து வரக்கூடிய சத்தமும் அழுத்தமும் தான், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். இதுதான் ஒரு லிஃப்ட் ஆஃபில் மிக மிக ஆபத்தானது. லிஃப்ட் ஆஃப் அப்போ இன்ஜின்லேருந்து 3000 டிகிரி செல்சியஸ் வரையான வெப்பம் இருக்கும். சுற்றி அந்த எக்ஸாஸ்டே பார்த்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் புகை சூழ்ந்த மாதிரி இருக்கும். இந்த அழுத்தத்தால் வரக்கூடிய அந்த ப்ரெஷர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சவுண்டோடைய வேகத்தை விட வேகமாக வெளியேறும். ஸோ இது எல்லாம் நடக்கிறதால இப்போ இந்த லான்ச் பேடில் என்ன ஆகும்னா, ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன் இருக்கும், ஒரு தெர்மல் ஷாக் இருக்கும், ஒரு அக்கோஸ்டிக் ஷாக் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே மோசம். இந்த மூணும் சேர்ந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாம் சேதமடைய செய்யும், கான்கிரீட்லாம் தூளாக போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பார்ட்லாம் கூட பயங்கரமாக சேதமாயிடும். இதெல்லாம் அந்த ராக்கெட் கீழே இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நிகழ்ந்துடும் அந்த லிஃப்ட் ஆஃப் அப்பவே. அப்போ ஒரு ராக்கெட் லான்ச் அப்போ இந்த லான்ச் பேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஒரு பேட்டில் ஃபீல்டு. இந்த ராக்கெட் புறப்படும் பொழுது வரக்கூடிய அந்த அக்கோஸ்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, 180 டெசிமல் வரைக்கும் சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது அக்கோஸ்டிக் எனர்ஜின்றாங்க பாருங்கள். அக்கோஸ்டிக் சவுண்டு கூட கிடையாது, அது எனர்ஜி அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம பெயின் த்ரெஷ்ஹோல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 130 டெசிபல். 130க்கு மேலே கேட்க ஆரம்பிச்சா நமக்கு காது வலிக்கும். 140 அப்படிங்கிறது இந்த ஜெட்டோட ஸ்பீட்லாம், ஜெட் வேகமாக போச்சுன்னா 140 டெசிபல் வரும். ஆனால் இந்த ராக்கெட் லான்ச் அப்போ 180லேருந்து 200 டெசிபல் வரைக்கும் சத்தம் வரும். 200 டெசிபல் அளவுக்குலாம் வந்து ஒரு அக்கோஸ்டிக் எனர்ஜி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் வயலண்ட்டாக வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து கண்ணாபின்னு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த லான்ச் பேட்லேருந்து. அந்த இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பவுன்ஸ் ஆகி ராக்கெட்டோட மேலேயே பட்டு அவங்க எய்ம் பண்ணுற பாத்து மாறலாம், உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மாறலாம், நிறைய சிக்கல்கள் வரலாம். இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதால ராக்கெட்டோடைய அந்த ஃபியூல் லைன் வந்து கிராக் ஆக வாய்ப்பு உண்டு. நிறைய ஆயிருக்கு இந்த மாதிரி அப்போலோ மிஷன்ஸ் எல்லாம். ராக்கெட்டோடைய உள்ள இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காம்போனன்ட்ஸ் ஒரு வகையான ரெசோனன்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த ரெசோனன்ஸ் அந்த ஒத்ததிர்வுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போலோ மிஷன்ஸில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, நெருப்பு கூட தேவையில்லை, வெறும் இந்த சத்தமே லான்ச் பேடை தகர்க்கக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதான் மெல்ல மெல்ல அதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இதனால் லான்ச் பேடோடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே மெல்ல மெல்ல எவால்வ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் நடந்த அந்த ரஷ்யாவுடைய லான்ச் பேட்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேதம். அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. ஏன் இந்த இஷ்யூ நடந்தது, இதுக்கு பிறகு எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை விஞ்ஞானிகள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, சவுண்டு சப்ரஷன் வாட்டர் சிஸ்டம். அதாவது ராக்கெட் லிஃப்ட் ஆகக்கூடிய அந்த 40 வினாடிகளுக்குள்ள 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் லிட்டர்
தண்ணீரை வந்து உடனடியாக அந்த லான்ச் பேடு மேலே ஊற்றுறாங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா ஹீட்டாக இருக்குது, ராக்கெட் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய நெருப்பு அணைக்கிறதுக்காக வந்து தண்ணி ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறோம். நோ, அதுக்காக அல்ல. ஏன்னா நீர் நிறைய ஆற்றல்களை உட்கொள்ளக்கூடியது. இட் அப்சார்ப்ஸ் எனர்ஜி, பிளென்டி ஆஃப் எனர்ஜி. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றும் போது லிஃப்ட் ஆஃப் அப்போ வரக்கூடிய அந்த ஆபத்தான சவுண்டு வேவ்ஸை இந்த வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அது போய் சேர்ந்து அந்த சவுண்டு வேவ் இந்த வாட்டர் ரெண்டும் போய் சேரும்போது இந்த வாட்டரில் நீரில் இருக்கக்கூடிய நீர் திவலைகள் வாட்டர் ட்ராப்லெட்ஸில் இந்த சவுண்டு வேவ் சேர்ந்து எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது. இந்த சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜியாக மாறி இந்த நீரை நீராவியாக்குது. வாட்டர் ஸ்டீம் மாதிரி அப்படியே வேப்பர் ஆகுது. அப்போ நம்ம எட்டருந்து பார்க்கும்போது பயங்கரமான புகைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து வாட்டர் ஸ்டீம். அப்போ இந்த அக்கோஸ்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. இந்த வாட்டர் மூலமாக நிறைய சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது சப்ரஸ் பண்ணப்படுது. இதன் மூலமாக அந்த சவுண்ட் வேவ்லேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் திரும்ப ராக்கெட்டுக்கு போகிறது வந்து பெருமளவிற்கு தவிர்க்கப்படுகிறது. முக்கியமாக அதோடைய சத்தம் 20 to 30 டெசிபல் வரை குறைகிறது. அப்போ இந்த லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை ஊற்றுவதால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சவுண்ட் வந்து அப்சர்வ் ஆகுது, வைப்ரேஷன் டேம்பர் ஆகுது, தெர்மல் ஷீல்டு மாதிரி அந்த நெருப்பையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த மூணுத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு திடப்பொருள் ஏதாவது இருக்கானா? இல்லை, சாலிடாக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வாட்டர் இந்த மூணையும் செய்யுது அப்படிங்கிறதால தான் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தப்படுது லான்ச் பேடில். இந்த லான்ச் பேடோட டிசைனை என்ன சொல்லுவாங்கன்னா சாக்ரிஃபிஷியல் டிசைன் அப்படின்வாங்க. அதாவது பாதிப்படைவது உறுதி, கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும், ஆனால் நாம் பிளான் பண்ணபடி சேஃபாக டேமேஜ் ஆகிறோம் அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டது. பாருங்கள், அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி சேஃபாக ஃபெயில் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. எப்படி இது உருவாக்குறாங்க அப்படின்னா ரீஃபேக்டரி கான்க்ரீட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த லான்ச் பேடில். இதனால் அந்த டேமேஜ் நடந்தாலும் விரிசல்கள் விழுந்தாலும் செதறாது. விரிசல் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் செராமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு பிழம்பை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் செராமிக்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ்டு அந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து உள்ளே இருக்கும். அதில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே அந்த வாட்டர் கூலிங் மெக்கானிசத்தை உள்ளே பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீட் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதை கூல் பண்ணுறதுக்காக. அப்போ கீ பிரின்சிபல் என்னன்னா எரோடு, டோன்ட் எக்ஸ்ப்ளோர்ட். நீ என்ன வேணால் ஆய்க்கோ, உடஞ்சிக்கோ, சேதமாய்க்கோ, ஆனால் வெடிச்சிடாது அப்படிங்கிறது தான் அந்த டிசைனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த மெட்டீரியல் எல்லாமே அதுலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து தாங்கிக்கிட்டு கிராக் ஆகிறது, மைல்டாக உடையிறது ஓகே. ஆனால் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்தா மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் டேமேஜ் ஆகலாம், ஆனால் ஒருபோதும் அந்த ஹீட்டை வெளியேற்றாது, இல்லை அந்த ராக்கெட்டுக்கு திருப்பாது. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு லான்ச் அப்பையும் மைல்டு டேமேஜஸ் இருக்க தான் செய்யும். அது ஒவ்வொரு முறையும் அவங்க சரி பண்ணுறாங்க. இந்த டிசைனில் முக்கியமான விஷயம் ஃப்ளேம் டிஃப்ளெக்டர்ஸ். அந்த நாசலுக்கு கீழே, இன்ஜினுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் டிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்கும். அதோடைய தடிமன் எவ்வளோனா கிட்டத்தட்ட 5 inches. இதோடைய பர்பஸ் என்ன, கீழே ஏன் அப்படி வளைவாக வச்சுருக்காங்க அப்படின்னா லிஃப்ட் ஆஃப் நடக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய இந்த நெருப்பு வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதால சைட் வேஸில் வந்து தள்ளக்கூடியது ரெண்டு பக்கமும். அது மட்டும் இல்லாமல் தண்ணிலாம் ஊற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி, புகை, இது எல்லாத்தையுமே சைட் வேஸில் ரீடைரக்ட் பண்ணுறது தான் அதோடைய மெயின் வேலை. மூன்றாவது முக்கியமாக ப்ரெஷர் பில்டப்பை குறைக்குது. அந்த நாசல் கீழே வரக்கூடிய அவ்வளோ அழுத்தத்தை ப்ரெஷர்ஸை ரெண்டு பக்கம் சைட்வேல பிரித்து விட்டு ஈக்குவலாக அந்த ப்ரெஷரோடைய அளவை குறைக்குது. இந்த டிஃப்ளெக்டர் மட்டும் இல்லை அப்படின்னா நெருப்பு கீழப்பட்டு திரும்ப பவுன்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும். நாசல்லே அந்த நெருப்பு படுறதால நாசல் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அக்கோஸ்டிக் கண்ட்ரோல் ஆகாது டிஃப்ளெக்ட் ஆகாமல். அப்போ இந்த டிஃப்ளெக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டீல் மற்றும் ஃபயர் பிரிக்ஸ் ரெண்டுத்தோட காம்பினேஷனில் அதை பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் சாக்ரிஃபிஷியல் லேயர் அப்படின்னு ஒரு முறை பயன்படுத்தினோடனே மேல் லேயரை மாற்றிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பயன்படுத்துகிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ், ஷாக் வேவ்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு அடியில் ஹாலோ சேம்பர்ஸ், மிகப்பெரிய பள்ளங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கும். சாட்டன் வி ராக்கெட் அந்த லான்ச் பேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 story பில்டிங், 10 மாடி அளவுக்கான மிகப்பெரிய ஆழத்தில் அந்த லான்ச் பேட் பள்ளம் கீழே இருக்கும். வாட்டர் ஃபில்டு டேங்க்ஸ், நீர் தொட்டிகள் மாதிரியான அமைப்புகள் வைத்திருப்பாங்க. அந்த வாட்டர் டேங்க்ஸில் வாட்டர் பேக் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும், சுருங்கும், அதுக்குள்ளே வாட்டர் இருக்கிறதால வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் பண்ணுறதால நிறையா அந்த மாதிரி கீழே வைக்கிறதால வந்து ஹீட் அண்ட் அந்த வேவ் ரெண்டுத்தையுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். டேம்ப்டு ஸ்டீல் கேவிட்டிஸ், அங்கங்கே ஸ்டீலான பள்ளங்கள் மாதிரி, ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்கிறதால அங்கங்கே சிலது அப்சர்வ் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம அக்கோஸ்டிக் நம்ம வச்சிருப்போமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இதை வந்து ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒப்பேரா மாதிரி ஏதோ ஒரு சாங் அப்படியே பாடும்போது ஹை ஃப்ரீக்வன்சியில் இல்லை லோ ஃப்ரீக்வன்சியில் அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி விழும் இல்லையா,
அந்த மாதிரி உடையாமல் இருக்க ஒரு ஒரு ரெசோனன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு, ஒத்ததிர்வு வந்துருச்சுன்னா பொருட்கள் உடைய ஆரம்பிச்சு, கண்ணாடி மாதிரியான மெல்லிய பொருட்கள்லாம். அப்படி ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் லைன்ஸ் கிராக் ஆகாமல் இருக்க, உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்காக, அந்த ரெசோனன்ஸ் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக லோ ஃப்ரீக்வன்சியில் இதில் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது. நம்மளால் கேட்க முடியாது, ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர்ஸால் கேட்க முடியும். கிட்டத்தட்ட அதை வந்து பெரிய சேதத்தை உண்டாக்கிடும். இதனால தான் இந்த கண்ட்ரோல் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பேட்லேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த லான்ச் பேட் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். நாசாவோட மெத்தடுக்கும் ரஷ்யாவோட மெத்தடுக்கும் இந்தியாவோட மெத்தடுக்குன்னு வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நாசாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் இன்ஜினியர், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம், எங்கேயுமே சின்ன தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் ரஷ்யாவுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது வேறு. எப்படி நாசாவில் வந்து ஃப்ளேம்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதால அதை டிஃபெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் அக்கோஸ்டிக் சவுண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கான நிறைய இன்ஜினியரிங் வேலை இருக்குது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஆஃப் அப்போ கீழே வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஏன் கஷ்டப்பட்டு தாங்கி நின்று டிஃப்ளெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம், பள்ளத்தை தோண்டி விட்டுருவோம். பெரிய ட்ரன்ச்சஸ் 10 மாடி அடுக்கு கட்டடம் போகிற அளவுக்கு மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டிட்டு அந்த ஃப்ளேம் கீழமாக அந்த அழுத்தம் எல்லாம் தரையோட தர போகட்டும், அதெல்லாம் பட்டு மேலே வர்றதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் டிசைனை ரொம்ப ஆழமாக பண்ணியிருப்பாங்க. நாசா வந்து நிறைய வாட்டர் பேஸ்டு டிசைன், நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி அந்த அக்கோஸ்டிக்கை குறைக்கிறது, ஹீட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி வாட்டரை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி குழிகளை அதிகமாக பயன்படுத்தி ஸ்ட்ரக்சரலாகவே நிறைய இம்பாக்ட் வராமல் தடுப்பது எப்படிங்கிற மாதிரியான டிசைனை பயன்படுத்துவாங்க. இஸ்ரோ இந்தியாவுடைய லான்ச் பேட்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக, காம்பேக்டாக, கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ட்ரென்ச்சஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃப்ளேம் ட்ரென்ச்சஸ்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க இந்தியாவில். ஒவ்வொரு மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த லான்ச் பேடை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ராக்கெட் லான்ச்சில் லிஃப்ட் ஆஃப் அப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், லான்ச் பேட் இதனால் பாதிப்படைகிறது, அதனால் ராக்கெட்டே பாதிப்படைகிறதுன்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம் அப்படின்னா STS-1 அப்படின்னு சொல்லி 1981 ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்பும்போது ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது ராக்கெட் லான்ச் நடந்திருக்கு, சேட்டலைட்டில் நம்ம அனுப்புவோம் ராக்கெட், அதெல்லாம் ஓகே. ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது இந்த விமானத்தை வெர்டிக்கலாக அப்படி வச்சு அனுப்புகிற மாதிரி, ஃபியூல் டேங்க்ஸை வச்சு அனுப்புகிற மாதிரி இந்த கல்பனா சாவ்லாலாம் போனாங்களே, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அதை முதல் அனுப்பும்போது இந்த சிக்கல் வந்தது. அப்போ அந்த லிஃப்ட் ஆஃப் அப்போ என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்க்ரீட் சங்க்ஸ்லாம் வந்து நிறைய காணாமல் போகுது, ஸ்டீல் பிளேட்ஸ்லாம் வந்து பெண்டாக ஆரம்பிக்குது, அந்த ட்ரன்ச்சே பார்த்திங்கன்னா பெரும் அளவுக்கு சேதமாகுது. அப்போ இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்பும்போது மிகப்பெரிய அளவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்க பண்ண தப்பு என்னென்னா, ஹீட்டை தனியாகவும் இந்த சவுண்டை தனியாகவும் கால்குலேட் பண்ணாங்க தவிர ரெண்டும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய மேசிவ் எனர்ஜியாக வந்தது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கணிக்க முடியாத ஒன்று. இது நிகழ்ந்த பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதன் பிறகு லான்ச் பேட்ல அவங்க நிறைய மாற்றங்களை செய்து அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்த விட கடைசி 60 வருடங்களாக நடந்த இந்த மாற்றங்களை எல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு புதுசாக SpaceX என்ன பண்ணியிருக்காங்க இல்லை ரெவல்யூஷனாக அப்படின்னா, நிறைய மாற்றங்களை கொண்டாந்து இவ்வளோ சேலஞ்சஸ்லாம் வேணாம், இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, எப்படி நாசா, இஸ்ரோ, ரஷ்யா இவங்களாம் வந்து டேமேஜ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, லான்ச் பேட் அப்படிங்கிறதே வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு பார்த்து டிசைன் பண்ணாங்களோ, ஆனால் இந்த SpaceX அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிளாக ஓகே சின்ன டேமேஜஸ் இருக்கலாம், ஆனால் நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக, மேனேஜபிளாக, இன்னும் சொல்லப்போனால் டெக்னாலஜிலாம் மாற்றி அமைத்து அதை நம்ம தகவமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. மினிமல் ஃப்ளேம் ட்ரென்ச், அதாவது ட்ரென்ச் ரொம்ப ஆழமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் டிசைன் பண்ணுறது, வாட்டர் சிஸ்டத்தை ரொம்ப மேசிவாக வச்சுக்காமல் ரொம்ப கம்மியான அளவு இந்த நீரை பயன்படுத்துறது, ராக்கெட்டோட சேர்ந்து அந்த ராக்கெட் லான்ச் பேடையுமே அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சிஸ்டம் மாதிரி அவங்க வந்து பெரும் செலவெல்லாம் செய்யாமல் சிம்பிளாக அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கலான்ற மாதிரி SpaceX வந்து அதை மேம்படுத்திக்கிட்டே வராங்க. அப்போ உங்களுக்கு இதனால் பெருமளவுக்கு காஸ்ட் கட்டிங் நடக்குது, டெக்னிக்கலாகவும் எவால்வ் ஆகிட்டே இருக்குது அவங்களோட லான்ச் பேட். ஸோ எப்படி ஒரு லான்ச் பேடுக்கு பின்னாடி நமக்கு தெரிந்த ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் பார்த்துருக்கோம். இன்னும் அட்வான்ஸ்டாக உள்ள நிறைய லேயர்டாக நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக இன்ஜினியரிங்காக வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுவும் ஒவ்வொரு வருடமும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போராட்டம், ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி. நெருப்போட போராடணும், சத்தத்தோட போராடணும், அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஷாக் வேவோட போராடணும், இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ராக்கெட் லான்ச்லேயே பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது போய் சேட்டலைட் லான்ச் பண்ணி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தவறுதலாக ஆகிடும். மிகப்பெரிய பொருட்செலவு, உயிர் சேதம்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்பேற்பட்ட இந்த லிஃப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லான்ச் பேட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ராக்கெட் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது போல வேறு என்ன டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் Mr.GK. நன்றி.